பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதல் சூழ்நிலையில் எப்போது இந்த மாற்றங்கள் மாறும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, என்ன சூழ்நிலை போயிட்டுருக்கு, இந்த சூழ்நிலையில் எப்படி மாற்றம் மாறும், ஏதாவது நிகழுமா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, பர்சனல் ரீடிங் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, நான் இங்கே 2 டெக் எடுத்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் டெக்கில் இருக்க இந்த பிங்க் கலர் ஸ்டோன். ஓகே, ரெண்டாவது இந்த ஒயிட் கலர் ஸ்டோன். ஓகே, நீங்கள் டெக்கை வச்சு கூட செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டோனை வச்சு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ ஹாய் பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஸோ உங்கள் காதல் சூழ்நிலையில் என்ன மாதிரி மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரி சூழ்நிலையில் உங்கள் காதல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேயா, ஏதாவது மாற்றம் நிகழுமா அப்படிங்கிறதுக்கு ஏஞ்சல் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்துலேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, ஓ மை காட். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன வந்திருக்கு அப்படின்னா, உங்கள் மனசில் இந்த காதல் சூழ்நிலையை பற்றி இல்லாட்டி இந்த காதல் வாழ்க்கையை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பாக ஆமாம், எஸ் அப்படின்றாங்க. ஓகே, என்ன கேள்வி அமைனாலும் இருக்கட்டும், அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக எஸ் தான். ஓகே, ஸோ இந்த காதல் சூழ்நிலையில் எப்போ இந்த மாற்றங்கள் நிகழும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப நாளாகவே. இந்த சூழ்நிலை மாறணும், ஒரே மாதிரி போயிட்டுருக்கு, இதில் மாற்றம் நிகழாதா அப்படின்னு நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு சில மாதங்கள்லேயே இதுக்கான மாற்றம் நிகழக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஏஞ்சல் சைட்லேருந்து கொஞ்சம் நல்ல நியூஸாக தான் வந்திருக்கு. ஓகேயா, ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து என்னென்ன விஷயம் சொல்கிறாங்க, என்னென்ன சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம கார்ட்ஸ் வழியாக செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னொரு இடத்துலேருந்து கிளியர் பண்ணி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நம்ம சரியாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ ஓகே, நம்ம இந்த டெக்கை வச்சு கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் என்ன சூழ்நிலை போயிட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத. ஓகேயா, ஓகே. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நபரை நினச்சி இல்லை எந்த சூழ்நிலையில் நினச்சி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் ஏற்கனவே முடிஞ்சு போன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நோ கான்டாக்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஓ மை காட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இருக்க இந்த சூழ்நிலையில் மாற்றம் ரொம்ப வேகமாக நிகழும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இருக்க சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்குது, இல்லை நீங்கள் கஷ்டமான விஷயத்த இந்த காதலில் இப்போ இருக்க சூழ்நிலையில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இது நடக்குமான்னு தெரில, நடக்காதான்னு தெரில. மற்றபடி நான் நிறைய விஷயத்த எதிர்பார்த்துட்ருக்கேன், ஆனால் நான் எதிர்பார்த்த போல் எதுவுமே நடக்க மாட்டேனுது. நான் எதிர்பார்த்ததுக்கு மாறாதான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு, இதில் ஒரு முன்னேற்றமே வருதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இதில் ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம எப்படா என் நம்பர் கூட சேர்ந்துருவேன், இல்லை என் நம்பர் மனசில் நான் இருக்கேனா இப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் யூனிவர்ஸ் ஃபர்ஸ்ட்லேயே எஸ் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கேயும் இதே விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இது சரியாக வராது, இதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு ஏதாவது முடிச்சிட்ருக்கீங்க, சூழ்நிலை சரியில்லை அப்படின்றதா கண்டிப்பாக இதுக்கான மாற்றம் மிக விரைவில் நிகழக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஒரு மறுமலர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஓகேயா, ஏன்னா இந்த நபர்கள் உங்ககிட்ட வரணும் அப்படின்றதுல எண்ணத்தில் தான் இருக்காங்க. ஓகே, இந்த சூழ்நிலையில் ஒரு முன்னேற்றத்தை எடுத்துகிட்டு வரணும், முன்னேற்றத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னருக்காக இருக்கலாம். ஓகே, பட் இங்கே ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேயா, ஸோ இப்போ இந்த நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா இது முடிஞ்சு போயிடுச்சு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நபர்கள் ஓகேயா, நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் இல்லைன்னா நீங்கள் இந்த காதலுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் வைக்க ரொம்பவே தயாராக இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் நபர்களாக கூட இருக்கலாம். ஓகே, இந்த காதலுக்காக ஏதாவது ஸ்டெப் வைக்கணும் அப்படிங்கிறதுல இப்போ இதுக்கு முதல்ல இவங்க இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் இருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு முன்னேற்றம் இருக்கணும் மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டெப் வைக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே தயாராக இருக்காங்க. ஸோ அதனால கூட நியூ பிகினிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி கூட இவங்க
வந்து முன்னேற்றம் தரணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை இல்லை குடும்ப சந்தர்ப்பம் அதில் இவங்களால ஒரு முன்னேற்றம் வந்து கொடுக்க முடியாமல் போயிட்டுருக்கும். ஓகேயா? ஸோ இந்த விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, கண்டிப்பாக உங்க கூட ஒரு கமிட்மெண்ட் குடுக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வரணும், ஒரு திருமணம் ஆகணும் அப்படின்னு கூட நினச்சிட்ருக்கலாம். ஆனால் அதுக்கான ஒரு தகுந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து இருந்திருக்காது. அதுக்கு அவங்களோட ஃபேமிலி சைடோ இல்லை நபர்களோ ஏதாவது ஒரு தடையை விதிச்சிருப்பாங்க இந்த காதலில். ஓகேயா? ஸோ அதனால கூட இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறதும் இந்த சூழ்நிலையை வந்து இன்னும் கொஞ்சம் மெழுகுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு தடைப்பட்டுட்டு போய் நின்றுருக்கும் எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில். ஓகேயா? ஸோ அப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்திருப்பாங்க. உங்களுக்கு எஸ்ன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நோன்னு சொல்லியிருக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகேயா? ஸோ அப்படி ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து நீங்க இத பார்த்துட்ருக்கீங்க. உங்க பார்ட்னர் எஸ்ன்னு சொல்ல கிடையாது, நோன்னு சொல்ல கிடையாது. ரொம்பவே பொறுமையா தான் இருந்துட்டுருக்காங்க. அவங்க மனசுல என்னதான் நினைக்கிறாங்கன்னு தெரில. அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அவங்க கூட நியூ பிகினிங் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இவங்க வந்து பொறுமையா இருந்ததுக்கு காரணமே, இதுக்கான ஒரு சரியான ஒரு வழிய கண்டுபிடிச்சிட்டு, இதுக்கான ஒரு முன்னேற்ற பாதைய வந்து அமைச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிறதா கூட இருக்கலாம். ஓகே. ஸோ அப்ப தடங்கல் பட்டு போனது இந்த குடும்பம் சம்மந்தமா, ஒர்க் சம்மந்தமா என்ன இங்க பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது. ஓகே. ஒர்க் சம்மந்தமா இல்லைன்னா போதிய அளவுல காசு இருந்திருக்காது. ஓகே. இல்ல அப்படின்னா கூட, உங்கள வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் வச்சு, உங்கள பார்த்துக்கொள்ற அளவுக்கு இவங்க கிட்ட நிதி இருந்திருக்காது. ஓகேயா? ஸோ அதனாலேயும் இல்ல அப்படின்னா, இங்க ஒரு சிலருக்கு ஒர்க்கே இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஓகே. அதாவது நானே ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இல்ல. இதில எங்க உங்கள பார்த்துக்கொள்றது? இத எப்படி ரன் பண்றது? அப்படின்னு சொல்ற எண்ணங்கள்லாம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ அப்படிலாம் இருந்திருக்காங்க. இருந்து தான் இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ஒரு டெத்தா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மெதுவா அமைதியாகி போயிட்டாங்க. இப்போ மனசுல இருக்குன்னா இல்லையா தெரியல. இப்படியெல்லாம் கேள்வி இருக்கு அப்படின்னா, இவங்க சைட்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அது நிதியா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலயும் ஸ்ட்ராங் ஆகிட்டு, இப்போ விட்டு போன விஷயத்த நோக்கி இந்த நபர்கள் மீண்டும் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஓகே. இப்போ வந்து இவங்களுக்கே நல்லா தெரியுது. ஓகேயா? உங்களுக்கும் தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்தது சரி கிடையாது. ஒரு அநீதி வந்து நடந்திருக்கு. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு. ஆனா இருந்தா கூட, நான் இந்த விஷயத்துல ஒரு முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபேமிலி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு தடையா இருக்காங்க அப்படின்னா கூட, இது எப்படா அவங்க மனசு மாறிறாதா? எப்படா இதுக்கான ஒரு நீதி கிடைச்சிராதா? இதுக்கான ஒரு முன்னேற்றம் வராதா? அப்படின்னு ரொம்ப நாளாவே காத்துட்ருக்கேன் அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நீதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இதுக்கப்புறம் இவங்க இந்த நபர்கள் இருக்காங்கல்ல, இவங்க குடும்பத்த சாட்டுறது, இல்லைன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்திருக்கும்ல, ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகிற மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த சூழ்நிலைய காரணம் காட்டி உங்கள விட்டுட்டு போறது, இப்படிலாம் விஷயம் இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் இதுக்கப்புறம் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து நிஜமான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு ஸ்ட்ராங் இல்ல. மேபி உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஒரு ஒர்க் இருந்திருக்காது, காசு இருந்திருக்காது, ஃபேமிலி எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்ற பயம் இருந்திருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல நோ சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இந்த காரணத்தெல்லாம் காட்டுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகே. அதிலெல்லாம் ஒரு அதெல்லாம் அவங்க தப்பிச்சு அந்த சூழ்நிலைக்கு அப்போ தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு விஷயமா இருந்திருக்குமே தவிர்த்து, இந்த இடத்துல ஹெவியாக அதுதான் காரணமா அப்படின்னு கேட்டால் அப்படி இருந்திருக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இந்த ஓ மை காட்! இந்த விஷயத்துல ஒரு முன்னேற்றம் வந்து ரொம்ப வேகமா அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்ல. ஓகே. கண்டிப்பா இந்த சூழ்நிலை வந்து மாறப்போகுது. ஓகே. உங்க நபர்கள் ஓகேயா? கண்டிப்பா இவங்க வந்து என்கிட்ட தொடர்புலயே இல்ல. பட் வந்து நான் இவங்கள இன்னும் காதலிச்சுட்ருக்கேன். ஃபேமிலி தான் தடையா இருக்கு. இப்படிலாம் விஷயம் நான் சொன்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த மாரி நபர்கள் வந்து உங்க கூட நியூ பிகினிங் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நபர்களை வந்து நம்பலாமா? ரொம்ப நாளாக பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வராங்க. திருப்பி ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த இடத்துல பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துட்டு ஒரு வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா கூட இவங்களை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து செய்கிறதா தான் காரணமாக இருக்குமே தவிர்த்து எனக்கு இங்கே வேறு பெருசாக காரணம் இருக்கிற மாதிரி தெரில. ஓகேயா? ஸோ அதனாலேயே இந்த நபர்களை வந்து நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். அதில் வந்து எதுவும் எகெயின் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஓகேயா? ஏன்னா எகெயின் இப்போ வராங்க அப்படின்னா கூட இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த உங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கூட உங்களை திருமணம் பண்ணிக்கொள்வது, இல்லை ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட் அந்த மாதிரி விஷயத்த உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேயா? ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த நபர்கள் வந்து
வராங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து நடிக்கலாம். இவங்க மேபி அந்த காயம் வந்து இன்னும் நமக்கே ஆறாம இருக்கு. அந்த நபர்களுக்கு ஆறாம இருக்குமா? இது சாத்தியமே கிடையாது. இந்த இடத்துல வேற ஏதாவது விஷயத்துக்காக ட்ரை பண்றாங்களா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இங்க அந்த மாதிரி நீங்க பயப்பட தேவை கிடையாது. ஓகே. ஏன்னா, இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த நோக்கி தான் வராங்க. ஓகே. ஸ்ட்ராங்கான விஷயத்த நோக்கி ஸ்ட்ராங்கான முறையில வராங்க அப்படிங்கும்போது, இந்த இடத்துல சந்தேகம் அப்படிங்கிறதும், இவங்கள நம்பலாமா அப்படிங்கிற பயமும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகே. நீங்க தாராளமா நம்பலாம். ஓகேயா? ஸோ நம்ம வந்து இன்னுமே ஒரு கூட கார்ட்ஸ் எடுத்து பார்ப்போம். அதில என்ன சொல்றாங்க? இந்த சூழ்நிலையில வந்து முன்னேற்றம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு அவங்க சைட்லேருந்து ஏதாவது இன்னும் சில விஷயங்கள் வந்து சொல்றாங்களா? அப்படிங்கிறத நம்ம வந்து ஏஞ்சல் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேயா? ஏன்னா இங்க ஒரு விஷயம் வந்து கிளியர் ஆகியிருக்க மாதிரி இருக்கு. இன்னுமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஓ மை காட்! ஓகே. இதுதான் சொன்ன விஷயம் அப்படியே வந்திருக்கு. ஓகேயா? ஏன்னா இந்த இடத்துல நியூ பிகினிங் குடுக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த நியூ பிகினிங் எப்படி இருக்கும்னா, ஒரு ஃபேமிலி ஓகே. ஃபேமிலிய நோக்கி எடுத்துட்டு போறது, உங்கள ஒரு ஃபேமிலிக்குள்ள கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பொறுமை அப்படிங்கிறத இவங்க குடுத்துட்டு போயிருக்கிறது ரொம்பவே நல்லது தான். ஓகே. அந்த பொறுமை வந்து கண்டிப்பா ஒரு வெற்றி பாதைய நோக்கி தான் இந்த காதல வந்து இட்டுட்டு போகும். இந்த சூழ்நிலையில வந்து ஒரு அபரிவிதமான முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு பைல் 1 உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்டா பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் பென் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். உங்களோட காதல் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை வந்து எப்பொழுது மாறும் அப்படிங்கிறத பற்றியும், இல்லை என்ன மாதிரி சூழ்நிலையில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஏஞ்சல் கிட்ட இருந்து அவங்க சைட்லேருந்து இந்த காதலுக்காக என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம மற்ற டெக்ல வந்து கிளியர் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ கார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். சரியா? நான் இன்னுமா 2 கார்ட்ஸ் கூட எடுத்துக்கொள்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ இங்கே என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காதல் வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி போகணும் அப்படின்னாலும், இல்லை இந்த காதல் வேண்டாம் அப்படின்னாலும், இது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. நான் இங்கே எஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால, இதில் என் சூழ்நிலை வந்து மாறும் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன வந்திருக்குன்னா, இந்த காதலில் எஸ் வரணும் அப்படின்னாலே, இந்த சாவி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேயா? இந்த சாவியை வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா தான் இதில் எஸ் எஸ் வர்றதும், இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு போகிறதுக்குமான சூழ்நிலை வந்து நடக்கக்கூடியதா இருக்கும். ஓகேயா? ஏன்னா இங்கே பார்த்தாலே தெரியும். இந்த காதல பொறுத்த மட்டும் இந்த முழுசா இந்த விஷயத்துல மாற்றத்த எடுத்துட்டு வரணும் அப்படின்னாலும், நீங்க விரும்புற விஷயத்தையும் யூனிவர்ஸ் உங்க கையிலேயே குடுத்துட்டாங்க. ஓகே. சாவி உங்க கையில தான் இருக்கு. அத நீங்க சரியான முறையில பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, இதுல வந்து இருக்க சூழ்நிலைய வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ இந்த காதல் வந்து தேவை அப்படின்னா, அதுக்கு நீங்களே ட்ரை பண்ற போல தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இங்க சொல்லிட்டாங்க. ஓகே. அதாவது நீங்க மேனிஃபெஸ்டேஷன் அப்படி ஏதாவது பண்ணலாம். ஓகேயா? நீங்க அப்படி எதுவும் பண்ணும்போது, அது கூட இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வெற்றிய கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இந்த விஷயத்த தான் அங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த காதல் வேணும், வேணான்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீ ட்ரை பண்ணு நான் உனக்கு அத தரேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சைட்ல ஆன்சர் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இங்க நெறைய கார்டு வந்து விழுந்துருச்சு. ஓகே. ரொம்ப அதிகமாவே விழுந்துடுச்சு. ஸோ நம்ம ஒவ்வொன்னுக்கா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன விஷயம் வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்க நபர்கள் கூட நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்க நபர்கள் கூட திருமணம் பண்ணிக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு ஹெவியா இருந்திருக்கும். ஓகே. நான் இப்போ வந்து காதலிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக காதலிக்கிறேன் அப்படிங்கிறதையும் தாண்டி, இல்ல இந்த நபர வந்து நான் திருமணம் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சு ஃபிக்ஸ் பண்ணியே நீங்க கதைச்சிருப்பீங்க. ஓகே. உங்களுடைய நபர்கள ஒரு மனைவியா, ஒரு கணவனா பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேயா? ஸோ அதனால தான் இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்க மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இந்த சூழ்நிலைக்கு வந்து கண்டிப்பா உங்க திருமணம் பண்ணிக்கொள்ளணும்னு நெனச்ச நபர்களோட சேர முடியாம போனதுக்கு ஒரு ஃபேமிலியோட வகையில காரணமா இருக்கலாம். ஓகேயா? இல்லன்னா ஃபேமிலி சார்ந்த நபர்கள் கூட காரணமா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, உங்க நபர்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலி வந்து இத ஒத்துக்கொள்றாங்க இல்ல. ஓகே. அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே. இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து
உங்கள் நபர்களுக்கு வந்து உங்கள் நபர்களோட ஃபேமிலி சைடு வந்து இதை மொத்தமாகவே ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல, இந்த காதலில் வந்து எதிர்ப்பை தான் தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த நபர்களுக்கு நீங்கள் வேணும் அப்படின்றதா கூட இப்போதைக்கு எனக்கு வேண்டாம், இதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிற அளவுக்கு நான் ரொம்ப தயாராக இல்லை, நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்காம இவங்க ஓடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேயா? ஏன்னா இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் நிலையில்லாத மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ரீதியாக ஃபேமிலி இருக்குது, ஏற்கனவே திருமணமான நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட எண்ணங்கள் சரியா ஆக்ஷனும் சரி எங்கே இருக்குன்னா அவங்களோட ஃபேமிலியில் தான் இருக்குது. ஓகே. ஒரு சுயநலமாக தான் இருக்கே தவிர்த்து இது உங்கள் பக்கம் வந்து நியாயப்படுத்திக் கொள்றதுக்கும் இல்லை உங்கள் பக்கம் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் இவங்க அதிகமான கவனத்தை இந்த காதலில் இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் வந்து இவங்க செலுத்துகிறாங்க இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஏன்னா இவங்களுக்கு பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் அப்படி வந்து சுயநலமாக நடந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே அதிகமாகவே தெரியுது. ஓகே. பட் இது ஸோ இங்கே ஒரு சிலரோட நபர்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுனால கூட இந்த இடத்துல உங்களுக்கு வந்து முழு ஒரு நம்பிக்கையும் கொடுக்க முடியல, முழுசாக உங்கள் கூடயும் டைம் வந்து கொடுத்து உங்கள் கூட இருக்க முடியலை, கொஞ்சம் எந்த வேலையுமே உங்கள் கூட முழுசாக இணங்கியோ இல்லை முழு நேரத்தை உங்களுக்கு செலவழிக்கிறதோ அப்படி பண்ண முடியலை. அப்படிங்கிறதுக்கு காரணம் அந்த இடத்துல வந்து ஒரு முழுசாக அவங்க சைட்லேருந்து எந்த விஷயத்தையுமே கொடுக்க முடியாமல் ஒரு பிளாக் ஆகியிருக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கதா கூட இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சில நபர்கள் வந்து இது வந்து ஒரு ஒரு ப்ளே பண்ணிட்டு போன மாதிரி தான் இருக்குது. ஓகே. அதாவது இப்போ நான் வந்து உன்னை திருமணம் பண்ணி கொள்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதாவது ஒரு தேவைக்காக பழகி உங்களை நான் திருமணம் பண்ணி கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல எஸ்கேப் ஆகி ஓடின மாதிரி தான் இருக்குது. இது வந்து எல்லாமே ஒரு பிளானிங்கில் போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதனால தான் இவங்க வந்து முழுசாக ஒரு கமிட்மெண்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே. என்னதான் அவங்க கூட இணைஞ்சே இருந்திருக்காங்க, இல்லை இப்போ இருக்க சூழ்நிலையில் உங்க கூட வந்து வர்றதுமா போகிறதுமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு நிலை இருக்காது. இந்த நபர்கள் வருவாங்க, ஓகே நான் உன்னை திரும்பவும் காதலிக்கிறேன், மன்னிச்சுக்கோ, ஏற்றுக்கோ, எகெயின் இப்படி பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி எகெயின் போயிடுறாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் போயிடுறாங்க, திருப்பியும் வராங்க, திருப்பியும் வந்து உங்க கூட கதைச்சிட்டு திருப்பியும் ஓடிடுறாங்க. அப்படின்னா அதெல்லாமே ஒரு பிளானிங்கில் தான் நடந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே உங்கள் கூட இவங்களால கூட ஒரு நிலையான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மேக் பண்ணி அது கூடயே போக முடியும். ஓகே. அடிக்கடி உங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது இந்த வாக்குவாதம் அப்படின்னு பார்க்கும்போது இது திருமணத்துக்காக வரக்கூடிய வாக்குவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு திருமண வாழ்க்கையை கேட்குறீங்க, ஒரு கமிட்மெண்ட் கேட்குறீங்க, நீ என் கூட இரு அப்படிங்கிற விஷயத்த மாதிரி கேட்குறீங்க. ஆனால் இந்த நபர்கள் வந்து அதுக்கு முழுசாக மனசே இல்லை. ஓகே. ஏதோ ஒரு தேவைக்காக வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. இந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா எனக்கு வேணும், இதை வந்து ஒரு ஞாபகனிக்காக எடுத்துகிட்டு போகணும், இது லைஃப் லாங் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க அந்த சைடில் வந்து அதுக்கான முழுசான ஈடுபாடு இல்லை. ஓகே. அப்படிங்கிறதுனால கூட இந்த இடத்துல வந்து வாரதும் போகிறதுமா இருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த வாக்குவாதங்கள் ஏன் வருது அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இவங்க கொஞ்சம் கூட தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே ரொம்ப ஓப்பனாக தெரியுது. ஓகே. ஏன்னா இவங்களோட மனசில் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அதை திருமண லெவலில் எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா முழுசாகவே நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசை திறந்து அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்கள் காட்டல. ஓகே. எல்லாமே ஒரு பிளானிங் மாதிரியே இருக்குது. ஓகே. அதனால தான் இவங்க வந்தாங்க அப்படின்னா கூட இவங்களால ஒரு ஸ்டேபிளாக உங்கள் கூட வந்து இருக்க முடியல, அடிக்கடி ஓடிடுறாங்க. ஏன்னா இன்னொரு தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஓகே. அது பிளேயர் எனர்ஜியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு கூட நிறைய இதை தாண்டி உங்களையும் தாண்டி நிறைய தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இல்லை அப்படின்னா இந்த இந்த நபர் வந்து ஏற்கனவே திருமணமான நபர் அப்படின்னா இந்த இடத்துல ஷோ பண்ணி நம்மளால சொல்ல முடியும் இவங்க பழகுறது ஒரு தேவைக்காக தான். ஓகே. எப்போ வேணாலும் இப்போ உங்களை முழுசாக இப்போ ஒரு வெயிட்டிங் இடத்துல வச்சுட்டு இருக்காங்க, வச்சுட்டு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் இவங்களுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னா எந்த நேரம் வேணாலும் உங்களை விட்டுட்டு வரலாம். ஓ மை காட். என்ன விஷயம் வந்திருக்குன்னா, இப்போ இந்த நபர்கள் நீங்கள் எந்த ஒரு நபரை நினச்சி பார்த்துட்ருக்கீங்களோ, அந்த நபர்கள் வந்து உங்களோட தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்போ தேவை அப்படின்னு சொல்கிறது, இது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஓகே. இந்த தேவைக்காக கூட உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல கமிட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா சுத்தமாக கிடையாது. இந்த விஷயத்துக்காக தான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க
அப்படின்னா, ஒரு சிலர் வந்து உடல் ரீதியா இந்த நபர்களோட இணைஞ்சிருப்பீங்க. ஓகே. இந்த நபர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பா ஷுர் பண்ணி சொல்ல முடியும். இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க தான் அந்த விஷயத்த இன்னுமே நினைச்சு, இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களே தவிர்த்து, அவங்க சைட்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, எனக்கு இங்க சுத்தமா தெரியல. ஏன்னா, இந்த கவலையும் இவங்க கூட உடல் ரீதியா நீங்க இணைஞ்சதும், இங்க உங்களுக்கு தான் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சூழ்நிலையா அப்ப போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இந்த விஷயத்துக்காக இவங்க உங்க கூட சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும், இல்ல இந்த இந்த மாரி ஒரு விஷயத்த நம்ம கூட சேர்ந்து பண்ணிட்டாங்க. அதனால நீங்க வருவாங்க, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தருவாங்க அப்படின்னு காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஏன்னா, இவங்களுக்கு வந்து சுத்தமா அப்படி ஒரு எண்ணமே இங்க கிடையாத மாதிரி தான் இருக்கு. ஓகே. இது பொருந்துறவங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. இது எல்லாருக்கும் பொருந்தணும்னு கிடையாது. உங்களுக்கு பொருந்துறவங்க வந்து எடுத்துக்கோங்க. பொருந்தாதவங்க வந்து விட்டுருங்க. ஓகேயா? ஏன்னா, இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த விஷயம் தேவைக்காக பழகிட்டு, அதுக்கப்புறம் நீங்க கமிட்மெண்ட் கேட்பீங்க அப்படிங்கிறதுனாலேயே, இந்த இடத்துல உங்க கூட ஒரு வாக்குவாதம் பண்றது, தேவையில்லாத வார்த்தைகள் வந்து யூஸ் பண்றது, உங்க கூட ஒரு சண்டைய போட்டுட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆகி ஓடிர்றது அப்படிங்கிற மாதிரி ஓடிர்றாங்க. ஆனா, இங்க பார்க்கும்போது நீங்க தான் ரொம்பவே வெயிட்டிங்ல இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்காக இந்த நபர்கள் வந்து மீண்டும் வரக்கூடும். மீண்டும் நம்ம கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஓகே. ஆனா அந்த சைட்ல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஓகே. இப்போ நீங்க ஒரு ஆண் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் இதே தான். இங்க ஒரு சில ஆண்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நீங்க ஒரு ஆண் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்கள காதலிக்கக்கூடிய வந்து உங்கள சுத்த விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஒரு அடிமை மாரி, இல்ல அவங்க சொல்றத நீங்க கேட்கக்கூடிய மாதிரி. ஓ மை காட்! சுத்த விடுறதுக்காக வாய்ப்பு இருக்கு. இதில மொத்தமா என்ன வந்திருக்கு அப்டின்னா, எனக்கு கொஞ்சம் கூட அ ஓகே அப்படிங்கிற மாதிரி வரல. அவங்க ரிலேஷன்ஷிப்பே ஒரு எப்போ வேணாலும் எண்ட் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேயா? ஏன்னா, இங்க ஆல்ரெடி ஒரு சிலவங்க வந்து போயிட்டுருக்கலாம். ஓகே. நீங்க மட்டும் தான் காத்து கொண்டிருக்க மாதிரி இருக்கும். ஓகே. ஆனா, அந்த சைட் பார்க்கும்போது இந்த 3ம் பார்க்கும்போது தெரியும். தெளிவா தெரியுது. ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த நபர்கள் வந்து அ தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கலாம். அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு நியூ பிகினிங் குடுப்பாங்களா? அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து திரும்பவும் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு எடுத்துட்டு வருவாங்களா? அப்படின்னு பார்த்தா இங்க நோ தான். இது ஏற்கனவே டெத் ஆகி ஓடின மாரி தான் இருக்கு. இதுக்காக திரும்ப வந்து இவங்க எஃபர்ட் போட்டு திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா, இங்க எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேயா? ஏன்னா, இப்போ நீங்க இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் இருந்திருக்கக்கூடும். ஓகே. ஏன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தாலே ஒரு ஸ்ட்ராங்கானதாவே இல்ல. திரும்பவும் வர்றாங்க அப்படின்னா கூட, திரும்பவும் ஒரு தேவைக்காக உங்கள பயன்படுத்திட்டு, திரும்பவும் விட்டுட்டு ஓடுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ, அது மட்டும் இல்லாம ஒரு சிலர பொறுத்த மட்டும் இந்த காதல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த குடுக்கவே மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியுது அப்படின்னா, நீங்க இதில யோசிக்காம ஒரு முடிவு எடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இவங்க வந்து நல்லாவே எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்றாங்க. ஓகே. இங்க தெரியாம நடந்த மாதிரியோ, இந்த சூழ்நிலை வந்து தெரியாம அமைஞ்ச மாதிரியோ எனக்கு தெரியல. ஓகே. இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்களா இப்போ போயிட்டு ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்படின்னா கூட, அந்த சைட்ல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து உங்கள குத்தி கழிக்கக்கூடியதா இருக்கும். அந்த குத்தி கழிக்கிற வார்த்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்கள ரொம்பவே டிப்ரஷனுக்குள்ள தள்ளி விட்டுருது அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இங்க தெரியுது. ஓகே. ஸோ, அதனால இந்த விஷயம்னாலேயே நீங்க உங்களோட நிம்மதிகள வந்து தொலைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேயா? ஸோ, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ, இதுக்கப்புறமும் நீங்க இதே மாதிரி பெயின்குள்ள இருக்க போறீங்களா? இல்ல இதுலேருந்து வெளிய வரப்போறீங்களா? அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ, இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது இல்ல. ஏன்னா, இங்க டரோ கார்ட்ஸ்ல வந்து என்ன விஷயம் வந்திருக்கோ, ஸோ நம்ம அதுதானே ரீட் பண்றோம். ஸோ, பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் பொருந்தணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே. ஸோ, இப்போ இந்த நபர்கள நம்பி நான் வந்து நெறையவே காயப்பட்டுட்டு இருக்கேன். எகெயின் இந்த நபர் வந்தா கூட ரொம்பவே ஒரு காயத்த குடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு இருக்கு அப்படின்னா, நீங்க அதுலேருந்து தாராளமா வெளிய வரலாம். ஏன்னா லாஸ்ட்டு கார்ட்ஸ் வந்து அத தான் சொல்லியிருக்கு. ஓகே. நீங்க இந்த சூழ்நிலையிலேருந்து ட்ராவல் பண்ணி வெளிய வந்துருங்க. ஓகே. ஸோ அப்படி வந்தீங்க அப்படின்னா தான், உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதும் தெரியும். இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நியூ பிகினிங் வந்து நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆனா இதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்குதுல்ல. இந்த நபரும் எனக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் குடுக்குறாங்கல்ல. இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கான நியூ பிகினிங் அமையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ, நீங்க இன்னும் பொறுத்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கீங்க அப்படின்னா,
இன்னுமே இது அதிகமான பெயின தான் உங்களுக்கு தரக்கூடியதா இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி உங்க நபர்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, கன்ஃபார்ம் ஷூரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. அப்போ இவங்க திருப்பி வந்தா கூட எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல உங்க கூட ஒரு செலிப்ரேட் பண்றதுக்காக வருவாங்க. ஓகே. எப்படி செலிப்ரேட் பண்ண வருவாங்கன்னா, உடல் ரீதியாவும் இருக்கலாம், இல்ல மன ரீதியா உங்கள அடிமைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கலாம். ஓகே. உங்களுக்கு பொருந்துற விதத்துல எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல செலிப்ரேட் வேணும். அதுவும் இல்லாம உங்க மேல அதிகாரம் செலுத்தணும். இத வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, இத வந்து உடல் ரீதியா கூட இருக்கலாம். இல்லன்னா மன ரீதியா இருக்கலாம். இந்த 2 விஷயத்துக்கும் தான். ஓகேயா? இந்த 2 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்த தான் உங்கள அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இங்க தெள்ளா தெரியுது. அத தாண்டி இப்போ உங்களுக்குள்ள அ இந்த நபர் திருந்தி வந்து உங்க கூட ஒரு செலிப்ரேட்டான மூமெண்ட் குடுப்பாரா அப்படின்னா, இல்ல. இவங்களோட எனர்ஜில தான் இருக்க போறாங்க. ஓகேயா? நீங்க தான் இவங்க பின்னாடி வந்து தாழ்ந்து போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாரி தான் இங்க இருக்கு. ஓகே. அ ஸோ உங்களுக்கு இதுலேருந்து வெளிய வரணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, நீங்க தாராளமா இதுலேருந்து வெளிய வரலாம். அப்படி இல்லன்னா, இதுக்கான முடிவுகள கூட நீங்க தாராளமா எடுக்கலாம். ஓகேயா? ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்ல நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாய். டேக் கேர்.